பிஜேபியுடன் நட்பு பாராட்டுகிறாரா விஜய்? இதுதான் இப்போது லேட்டஸ்ட் நியூஸ். இப்போ நம்மளுக்கும் டவுட் இருக்கும், என்னென்ன நீங்கள் பிஜேபியை எதிர்ப்போம், சனாதனத்தை எதிர்ப்போம், நீங்கள் இப்போ டைரெக்டாக டெல்லிக்கே போய் அவங்களே நேராக போய் சந்திக்கிறீங்க, என்னென்ன மேட்ரு அப்படின்னு கேட்குறோம். ஆனால் நம்ம விஜயனை எதிர்த்தது பிஜேபி, ஆனால் இப்போ போய் பார்த்தது இந்தியன் கவர்மெண்ட்டை. யாரை பார்த்தாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நரேந்திர மோடி சாரை பார்த்தாங்க, நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்திருக்காங்க ஃபார் நம் கவர்மெண்ட் போர்ட்ஃபோலியோஸ். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் போய் பார்த்தீங்கன்னா இந்தியா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்தியா ஒரு மாநிலங்களின் கூடுகை அப்படின்னு அர்த்தம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொடுப்பாங்க, எஜுகேஷன், ஹெல்த், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், அந்த மாதிரி. அப்படி கொடுக்கும்போது ஒரு 80% ஆஃப் ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்குமே சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ஸ்கீமாக தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சென்ட்ரல் ஒரு 60% இல்லை 40% இல்லை 30% அவங்களோட பங்களிப்பை கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறதுனால அந்த ஸ்கீமை வந்து நம்ம இன்னும் எஃபிஷியண்டாக பண்ண முடியும். இப்போ நம்ம பிஜேபியோட எதிர்ப்பையும் இந்தியன் கவர்மெண்டோட எதிர்ப்பு அப்படின்றதையும் நம்ம ஒன்று நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம தான் எல்லா ஸ்கீம்ஸ்ல இருந்தும் லேக் ஆகும். இப்பயுமே சிஎம் விஜய் சாரை போய் பார்த்தது பிரதமர் நரேந்திர மோடியை தான். போயுமே இலங்கை தமிழரை கைது பண்ணி வச்சிருக்காங்க, அவங்கள ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மேகதாது அணையில் எங்களை கேட்காம டேம் கட்டக்கூடாது அப்படின்றதுக்கும் ஏர்ஃபோர்ஸ் தளவாடல்களை நம்ம தமிழ்நாட்டில் வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் போய் பார்த்துருக்காரு. அதே மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன் மேடத்தையும் சிஎம் விஜய் சார் போய் பார்த்தது காரணம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கும், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கும், எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும், ஃபினான்ஸை வந்து ஈஸியாக ரிலீஸ் பண்ணுறதுக்காக போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையுமே பார்க்க போறாரு.